தமிழ் புக் கிளப்பில் குயிக்காக ரிவ்யூ பண்ண போகிற புக் இன்றைக்கி ரிச் டேட் புவர் டேட். ஸோ இந்த புக்கில் ஒரு 4 சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த 4 சாப்டர்ஸை குயிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. அதாவது பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, பணத்தை தனக்காக வேலை செஞ்சு அதிலிருந்து சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு வந்து விளக்கியிருப்பார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிச் டேட்னா யார், புவர் டேட்னா யார், அவங்க 2 பேரும் தன்னோட பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கியிருப்பார். அடுத்து ஒய் ஃபினான்ஷியல் லிட்ரேசி. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க என்ன ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஆர் ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஏன், அந்த எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். அடுத்து 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சில பேர் திட்டும்போது அந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணி ஒரு சைடு ஹஸில் என்னோட மெயின் பிஸ்னஸாகவே நான் வந்து மாற்றிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சைடில் பில்டப் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 9 to 5 ஜாபில் இருக்கும்போதே. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அண்டு, அதாவது இண்டிவிஜுவல் டேக்ஸ்னால் என்ன, கார்பரேஷன் டேக்ஸ்னால் என்ன, இது வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி பேசியிருப்பார். இந்தியன் கண்டெக்ஸ்டில் நிறையா புத்தகங்கள் இருக்குது, நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக லேட்டராக பேச போகிறோம். ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் செமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த 4 சாப்டர் நீங்கள் படித்தா கூட எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு 4 சாப்டர்ஸில் ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.